அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். தரம் 5 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளில் விஞ்ஞான ரீதியான பிரவேசத்திற்குள் நுழைகின்றோம். மரஞ்செடிகள் என்ற கருப்பொருளில் அண்மிய சூழலில் மரஞ்செடிகளின் இயல்புகளையும் அவை வளரும் விதத்தினையும் இனங்கண்டு அறிக்கைப்படுத்துவார் என்ற தேர்ச்சியில் தமது இருப்புக்காக மரஞ்செடிகளின் தன்மை வேறுபட்ட விதத்தை அவதானித்து பகுத்தாய்ந்து அறிக்கைப்படுத்துவார் என்ற கற்றற்பேரில் இச்செயற்பாடானது அமைகின்றது. செயற்பாடு தாவர வேர் வகையை நுணுகி ஆராய்தல். இச்செயற்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் கைவில்லை, பல்வகை தாவரங்களின் வேர் தொகுதிகள். பிள்ளைகளே, இச்செயற்பாட்டின் நோக்கம் தாவரங்களின் வேரமைப்பை இனங்காணல், வேரமைப்பிற்கு ஏற்ப தாவரங்களை வகைப்படுத்தல் என்பனவாக அமைகின்றது. இச்செயற்பாட்டில் அவதானிக்க வேண்டிய விடயங்கள் தாவரங்களின் வேர்கள் தோன்றியுள்ள இடம், வேர்கள் பிரிந்துள்ள விதம், வேர்களின் நீளம், வேர்கள் பரம்பியுள்ள தூரம் என்பவற்றை அவதானித்து பார்ப்போம். இச்செயற்பாட்டின் செயலொழுங்கு முதலில் கைவில்லையின் துணையின்றி வேர்களின் இயல்பை ஆராய்வோம். எமது அயற்சூழலில் காணப்படுகின்ற தாவரங்களை அவதானித்து பார்ப்போம். குப்பை மேனி வேர் அமைப்பை அவதானித்து பாருங்கள் பிள்ளைகளே. வேப்பங்கன்று, புளியங்கன்று, மணிவாழை, கமுகு, தென்னம்பிள்ளை. அடுத்ததாக பிள்ளைகள், நாங்கள் கைவில்லையின் துணையுடன் வேர் தொகுதியின் இயல்பை நுணுகி ஆராய்வோம். குப்பை மேனி, இதன் வேரமைப்பை பாருங்கள். பரந்துள்ள விதம், வேரின் நீளம், வேரின் அமைப்பு போன்றவற்றை அவதானியுங்கள். வேப்பங்கன்று, வேர் பரந்துள்ள விதம், வேரின் நீளம், வேரின் அமைப்பு போன்றவற்றை அவதானியுங்கள். அடுத்து புளியங்கன்று, இதன் வேரை பாருங்கள். வேரின் அமைப்பு, நீளம் போன்றவற்றை அவதானியுங்கள். பிள்ளைகளே, இத்தாவரத்தை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? இது வீட்டு தோட்டத்தில் நீங்கள் அழகுக்காக வளர்க்கப்படும் தாவரம். இதன் பெயர் மணிவாழை. இதன் வேர் அமைப்பை கைவில்லையுடன் அவதானியுங்கள். இந்த வேரின் அமைப்பை பாருங்கள். அடுத்து கமுகு, இதன் நீளம், வேரின் அமைப்பு போன்றவற்றை அவதானித்து பாருங்கள். தென்னை மரத்தின் நிலையது பிள்ளை என்பார். இதன் வேரினை அவதானித்து பாருங்கள். வேர் பரந்துள்ள விதம், வேரின் நீளம், வேரின் அமைப்பு போன்றவற்றை அவதானியுங்கள். பிள்ளைகளே, இத்தாவரங்களின் வேர்களை நன்கு அவதானித்திருப்பீர்கள். இதிலிருந்து நாங்கள் 2 வகையான தாவரங்களை தெரிந்தெடுத்து அதன் பிரிவுகளை கூறுவோம். இத்தாவரத்தின் வேர் தொகுதி நார் போன்ற அமைப்புகளை கொண்டுள்ளதால் இதனை நாறு வேர் என்று அழைப்பர். எமது அயற்சூழலில் காணப்படுகின்ற இந்த புளியங்கன்றினை உற்று நோக்குங்கள். இதன் வேர் அமைப்பினை பார்க்கும்போது ஆணி போன்ற அமைப்பை கொண்டதும் சிறிய சிறிய பக்க வேர்வை கொண்டதாகவும் காணப்படுவதால் இதனை
ஆணிவேர் கொண்ட தாவரம் என்று அழைப்பர். பிள்ளைகளே, இத்தாவரங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அவதானித்த போது 2 வகையான தாவர வேர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று, நாடொரு வேரை கொண்ட தாவரங்களாகவும் மற்றது ஆணிவேரை கொண்ட தாவரங்களாக காணப்படுவதால் நாடொரு வேர், ஆணிவேர் என்று 2 வகையாக பிரிக்கின்றோம். அடுத்ததாக, இவ்வேரினால் தாவரங்களுக்கு கிடைக்கும் பயன்கள் தொடர்பாக பார்ப்போமானால், மண்ணில் காணப்படும் நீர் கனியுப்புக்களை உறிஞ்சி தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்குதல், தாவரத்தை விளவிடாது மண்ணை பற்றி பிடித்தல், இதனால் மண்ணரிப்பு ஏற்படுவது தடுக்கப்படுகின்றது. பிள்ளைகளே, இச்செயற்பாட்டின் முடிவாக கைவில்லையின் துணையுடன் வேர்த்தொகுதியை பார்வையிடும் போது பல நுண்ணிய இயல்புகளை இனங்காண முடியும். உங்கள் அண்மை சூழலில் காணப்படுகின்ற தாவரங்களை இந்த கைவில்லையின் உதவியுடன் நீங்கள் அவதானிப்பது சால சிறந்ததாகும். இதுவரை நேரமும் என்னுடன் இச்செயற்பாட்டில் இணைந்து கொண்ட மாணவ செல்வங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவதுடன் அடுத்த செயற்பாட்டில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.